அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். நாங்கள் பேராசிரியர் துரைராஜா அறிவியல் கழகம் என்ற ஒரு கழகத்தின் ஒரு பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். பேராசிரியர் துரைராஜா மிகவும் ஒரு சிந்தனை திறன் வாய்ந்த சமூகத்தை ஒரு நல்ல நிலையில் வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு பெரும் உடன் மக்களுக்காக சேவையாற்றிய ஒரு பெருமகன். எங்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய வளங்களை மிக நுட்பமான முறையிலே ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அவற்றின் முடிவுப் பொருட்களை ஒரு பொருளாதார மார்க்கத்தின் சிறந்த ஒரு உயரிய அடைவை பெறக்கூடிய வகையில் மாற்றியமைத்து நாம் எமது மக்களை ஒரு சிறப்பான பொருளாதார கல்வி மேம்பாடு மிக்க ஒரு அணியாக மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆகவே உலகம் முழுக்க பறந்து வாழும் அறிவியல் மேதைகள், அற்புதமான சிந்தனை கொண்டவர்கள், திறமைசாலிகள், ஓய்வு பெற்ற மிக பெரும் கல்விமான்கள், இவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நாடுகளிலும் நாங்கள் இந்த பேராசிரியர் துரைராஜா அறிவியல் கழகத்தை நிறுவி அதற்கு எங்களுடைய அரும்பெரும் பொக்கிஷமான அறிவாளிகளை ஒருங்கிணைத்து எங்களுடைய விவசாயம், கல்வி, பொருளாதாரம் போன்ற விடயங்களை ஆய்வு செய்து அதற்கு சிறப்பான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். ஆகவே நான் பேராசிரியர் துரைராஜா சாருடன் பழகிய சில வயதானவர்களை சந்தித்த போது அவர் சொன்னார், அவர் எப்பொழுதும் 3 வாக்கியங்களை மிக பிரதானமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதாகவும், அது யாதெனில், நாம் ஓர்தாய் பிள்ளைகள், ஒற்றுமையை பலம், உழைப்பே உயர்வு தரும். அப்போ இந்த 3 வாசகங்களை நாங்கள் எங்களுடைய கூட்டங்கள், எங்களுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய சகல திட்டங்களிலும் நாங்கள் அதை முன்மொழிந்து அந்த நிகழ்வுகளை ஆரம்பிக்கலாம் என்றால், எங்களுக்குள் நாங்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு எங்களுடைய விவசாயம், கல்வி, பொருளாதாரம் போன்ற நிலைகளை நாங்கள் ஒரு உச்ச பெறுமதி வாய்ந்த ஒரு நிலைக்கு மாற்ற வேண்டும். அதுக்கு உலகில் உள்ள மிக திறமைசாலிகள், அது தமிழகமாக இருக்கட்டும், தாய் தமிழகமாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மாலதீவாக இருக்கட்டும், எங்கிருந்தால் அந்த எங்களுடைய அறிவாளிகளை, திறமைசாலிகளை, சந்தை வாய்ப்பு போன்ற பல விதமான அறிவியல் விற்பனர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களில் தங்களுடைய துறை சார்ந்த பகுதியையும் குறிப்பிட்டு அந்த குழுக்களை உருவாக்கி பின்னர் எல்லா குழுக்களையும் ஒன்றாக்குவதன் மூலம் நாங்கள் ஆய்வியல் மாநாடுகள், ஆராய்ச்சிக்கான களங்களை அமைத்து நாங்கள் ஒரு மேலும் மெருகூட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் நாங்கள் இணைந்து பாடுபட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.